नदी सलाला 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 क्रुसको कथा मनमै कि झलाला गोधुली त्यो साझा स्वर्गीय आनन्द जीवन दिनलाई कृष्ण आयो हाम्रै माझ स्वर्गीय आनन्द जीवन दिनलाई कृष्ण आयो हाम्रै माझ सलाला सलाला क्रुसको कथा मनमै कि झलाला गोधुली त्यो साझा स्वर्गीय आनन्द जीवन दिनलाई कृष्ण आयो हाम्रै माझ स्वर्गीय आनन्द जीवन दिनलाई कृष्ण आयो हाम्रै माझ खोलाको छेउमा फुलेको फुल चाहिँ बाँच्न चाहना खोलाको छेउमा फुलेको फुल चाहिँ बाँच्न चाहना दिनमा आगम रातमा आगम कृष्ण मेरो सहारा हो दिनमा आगम रातमा आगम कृष्ण मेरो सहारा हजारौँको भिडबाट छानेर ल्यायो मलाई कृष्णकै प्रेमले तानेर गोधुली त्यो साझा स्वर्गीय आनन्द जीवन दिनलाई कृष्ण आयो हाम्रै माझ स्वर्गीय आनन्द जीवन दिनलाई कृष्ण आयो हाम्रै माझ त्यो पानी हेर डाँडाको सहर लुकेर लोकिन्न हो त्यो पानी हेर डाँडाको सहर लुकेर लोकिन्न बढ्दैछ यहाँ स्वर्गको राजा रोकेर रोकिन्न बढ्दैछ यहाँ स्वर्गको राजा रोकेर रोकिन्न स्वर्गमा चट्टानको पानीले अब सुर्ता नगर्नु है सानीले गोधुली त्यो साझा स्वर्गीय आनन्द जीवन दिनलाई कृष्ण आयो हाम्रै माझ स्वर्गीय आनन्द जीवन दिनलाई कृष्ण आयो हाम्रै माझ சிக்கிம்ல இருந்து வந்திருக்காங்க. லைட்டை போடாதீங்க, லைட் ஆஃப் பண்ணுங்க. கிரவுண்ட்ல லைட். गुरु संहारे वीर गुरु संहारे गुरु संहारे वीर गुरु संहारे
இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. செய்து அதை படித்து பாருங்கள், நிரப்பி கொடுங்க. ஃபார்ம் இல்லைன்னா கூட கையை உயர்த்தலாம். பேனா வேணா தயவுசெய்து கேளுங்க. மீண்டும் சொல்லுகிறேன், பரிதாபப்பட்டு யாரும் உதவி செய்ய வேண்டாம். மனதுருக்கம் அப்படிங்கிற வார்த்தை பைபிளில் போட்டிருக்கோம். லவ் இன் ஆக்ஷன். ஆண்டவர் மேலே அன்பு வைத்து நீங்கள் ஏதாவது உதவி செய்யணும்னு விரும்புகிறீங்கன்னா தயவுசெய்து உதவி செய்யுங்க. உங்களை பாதிக்கும்படி உதவி செய்யுங்கள். தியாகம் செய்து உதவி செய்யுங்க. திரும்ப திரும்ப சொல்கிறேன், இந்த கூட்டத்தினுடைய பிரதான நோக்கம் இங்கேருந்து ஒரு எமி கார்மைக்கல் அம்மையார் எழுத வேண்டும். அந்த ஜெரிஷ் மாதிரி நிறைய மிஷினரிகள் இங்கிருந்து வட மாநிலத்தில் கடந்து செல்ல வேண்டும். அந்த ஒரே பாரத்தோடு உங்கள் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறோம். ஜெபம் பண்ணுங்க. தொடர்ந்து தைரியமாக ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து பாருங்கள். இன்றைக்கு நம்ம மத்தியில் இருக்கிற எல்லாரும் சாதாரணமான மக்கள். அசாதாரணமான காரியத்தை செய்வதற்காக ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். ஒரு வரி சொல்லுது, ஆண்டவர் உன்னை மிஷினரியாக அழைப்பார் என்றார் நீ ராஜாவாகிற அளவுக்கு உன்னை தாழ்த்தி விடாதே. இஃப் காட் கால்ஸ் யூ டு பி ஹிஸ் சர்வன்ட், டோன்ட் ஸ்டூப் டு பிகம் a king. इसको विनय भैया बोल रहे हैं कि उधर जाने के लिए कि यहाँ पे डांस நிறைவு செய்ய போகிறோம். கண்களை மூடி ஒரு நிமிடம் அமைதியாக நாம் ஜெபித்து நிறைவு செய்ய போகிறோம். ஏஞ்சல் சம்பவம் அநேக உயிருள்ள சாட்சிகளை நாம் விடுதியின் மூலமாய் கேட்டோம். நாம் கொடுக்கிற காணிக்கை ஏதோ ஒரு பிள்ளையுடைய சாப்பாட்டுக்காகவோ அல்ல, தனிப்பட்ட வாழ்க்கையை மாற்றுகிறது, சமுதாயத்தை மாற்றுகிறது. அந்த அருமையான ஒரு குழந்தையை ஆண்டவர் பல ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுகிறது என்பதை மறந்து போகாதீங்க. இதே போல் ஒரு சின்ன குழந்தையை தான் நாம் எடுத்து படிக்க வைக்கிறோம். ஆனால் இந்த குழந்தை தான் வரும் நாட்களிலே பல ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமாய் கர்த்தர் பயன்படுத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, இந்த வேளையில் உடைய பிள்ளைகள் எடுத்திருக்கிற தீர்மானங்களுக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து பிள்ளைகளோடு பேசுவீராக. அநேக கோதுமை மணிகள் எமி கார்மைக்கல் அம்மையாரை போல தேசமெங்கும் இந்த டோனாவூர் ஆரம்பித்த நாளிலே எங்களுக்கு எழுப்பி தரப்போகிறதற்காக ஸ்தோத்திரம் சுவாமி. வாலிபர்களை எழுப்ப போகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. முழங்கால் படியிடுகிற மக்களை எழுப்ப போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். பொற்காலை போல தியாகத்தோடு கொடுக்கிற பிள்ளைகளை நீர் எழுப்பி தருகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உடைய ஆளுகை இந்த நிகழ்ச்சியில் இருப்பதா இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.
தொடர்ந்து இப்பொழுது நாம் பஞ்சாப் மாநிலத்தில் சீக்கியர்கள் ஆடுகிற பாங்கடா நடனத்தை நம்முடைய ஹரியானாவிலிருந்து வந்திருக்கிற பிவானி பணித்தள விசுவாசிகள் ஆடுவார்கள்.
दे मरने तो डर देना मसीहा पहुंच यीशु दे मरने तो डर देना मसीहा पहुंच यीशु दे मरने तो डर देना मौत को डर देना मरने तो डर देना तेरा जीवन क्या होगा रे यीशु बिना इस संसार में तेरा जीवन क्या होगा रे यीशु बिना इस संसार में ओ ढोला रे ओ ढोला रे तेरा जीवन क्या होगा रे यीशु बिना इस संसार में अरे तेरा जीवन क्या होगा रे यीशु बिना इस संसार में मसीह जीवन खुशी जीवन मसीह जीवन आनंद जीवन डुबा लेना वहाँ तेरा मन रे कैसे जीऊं कैसे कहूँ औरों के धन को ललचाऊं ये सोचना रख मन में मसीह जीवन खुशी जीवन मसीह जीवन आनंद जीवन डुबा लेना वहाँ तेरा मन रे कैसे जीऊं कैसे कहूँ औरों के धन को ललचाऊं ये सोचना रख मन में आज है जिंदा कल क्या होगा कहीं सूरज ना रहेगा उसका वचन तेरा मेरा धन रे वही वचन तेरे मेरे मुक्ति मार्ग दिखाएगा हर बार कर लेना मन रे आज है जिंदा कल क्या होगा कहीं सूरज ना रहेगा उसका वचन तेरा मेरा धन रे वही वचन तेरे मेरे मुक्ति मार्ग दिखाएगा हर बार कर लेना मन रे
நல்லா கைத்தட்டுங்க. சூப்பர். மகாராஷ்டிரா हर सवाल का जवाब तू, हर दर्द का इलाज तू, हर उम्मीद का आशा तू, अंधेरों में उजाला तू, हर सवाल का जवाब तू, हर दर्द का इलाज तू, हर उम्मीद का आशा तू,
மேற்கு வங்காள மாநிலம் பற்றி நான் உங்களுக்கு முதலாவது அறிமுகப்படுத்துகிறேன். முதலாவது நிற்கிற மாணவியின் பெயர் பபிதா கிஸ்கு. இவள் நம்முடைய விடுதியிலே தங்கி 10வது வகுப்பு கல்வி கற்று வருகிறாள். அடுத்ததாக நிற்கிற மாணவியின் பெயர் மாமோனி சொரேன். இவளும் நம்முடைய விடுதியிலே கல்வி கற்று வருகிறார். 10வது வகுப்பு பரீட்சை எழுதியிருக்கிறார். அடுத்ததாக நிற்கிற குட்டி பாப்பா ஏஞ்சலா ஹெம்ரோம். இவள் நம்முடைய இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் 4வது வகுப்பு படித்து வருகிறாள். அடுத்ததாக நிற்கிற மாணவியின் பெயர் லுத்திகா டுடு. இவள் நம்முடைய இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் 5வது வகுப்பு தங்கி படித்து வருகிறார். அடுத்ததாக நிற்கிற மாணவியின் பெயர் சரகிதா சொரேன். இவள் 9வது வகுப்பு நம்முடைய விடுதியில் தங்கி படித்து வருகிறாள். அடுத்ததாக இறுதியாக நிற்கிற மாணவியின் பெயர் சுஸ்மிதா ஹெம்ரோம். இவள் நம்முடைய விடுதியிலே தங்கி 9வது வகுப்பு படித்து வருகிறாள். என்னுடைய அருகாமையில் ஒரு சகோதரன் இருக்கிறார். இவர் சுதேச மிஷனரியாக அந்த பகுதியிலே பொலராம்பூர், மங்கல்பூர், அனந்தபூர் இப்படிப்பட்ட கிராமங்களிலே இவர் சுவிசேஷ பணியை இவர் நிறைவேற்றி வருகிறார். நாங்கள் எங்களுடைய குனேர் பணித்தளமானது 1984ஆம் வருடம் அற்பமாக ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் இன்று கர்த்தருடைய கிருபையினாலே இந்த பணித்தளம் மேற்கு வங்காளம் முழுவதுமாக நாங்கள் பறந்து விரிந்து ஊழியங்களை நிறைவேற்றும்படியாக கர்த்தர் கிருபை செய்துள்ளார். நாங்கள் சந்திக்கிற மக்கள் இனம் சந்தாலி, பெங்காலி, சாதிரி, உராவ் இப்படிப்பட்ட மக்களை நாங்கள் சந்தித்து ஊழிய பணிகளை நாங்கள் நிறைவேற்றி வருகிறோம். இந்த மக்களுடைய கலாச்சாரங்களை பற்றி நான் உங்களுக்கு கூற ஆசைப்படுகிறேன். நாங்கள் சந்திக்கிற மக்கள் இனமான பெங்காலி மக்கள், இவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்வது மிகவும் ஒரு கடினமான காரியம். இவர்கள் சுவிசேஷத்தை நன்கு கேட்பார்கள், ஆனால் எளிதாக அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் சமுதாயத்துக்கு பயந்து அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள முன் வருவதில்லை. ஆனால் அவர்கள் தவறாமல் தங்கள் தெய்வங்களை அவர்கள் காலை மாலை அவர்கள் தவறாமல் தங்கள் மூதாதையர்களை அழைத்து அவர்கள் வீடுகளிலே அவர்கள் வழிபடுவது அவர்களுடைய வழக்கமாக காணப்படுகிறது. அது மட்டுமல்ல, அவர்களுடைய நம்ம இடங்களில் பெண் பார்க்க போனார்கள், மாப்பிள்ளை பார்க்க போனார்கள் என்றால் அந்த குடும்பத்திலே அவங்க வீட்டை பார்த்து அவங்களுடைய நிலங்களை பார்த்து அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை நாம் ஒப்பிடுவோம். ஆனால் அந்த பகுதியிலே உள்ள மக்கள் என்ன என்று சொன்னால், அந்த மக்கள் வாழ்கிற ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு குளம் காணப்படும். அந்த குளத்திலே அவர்கள் அந்த மீன்களை வளர்ப்பார்கள்.
அதிலே வருமானத்தை அவர்கள் ஈட்டிக் கொள்வார்கள். அது மட்டுமல்ல, அந்த குளத்திலே அவர்கள் சணல் செடிகளை வளர்த்து அதிலே ஊற போட்டு சணலை எடுத்து அதில் வருமானத்தை அவர்கள் ஈட்டுவார்கள். அதனாலே ஒரு வீட்டுக்கு குளம் எவ்வளவு பெரிதாக இருக்கிறது என்று அவர்கள் கணிப்பார்கள். பெரிய குளமாக இருந்தால் அந்த வீட்டு மக்கள் பெரிய பணக்காரர்கள். சற்று குறைவானதாக இருந்தால் அவர்கள் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. சின்ன குளமாக இருந்தால் அவர்கள் சிறிதளவு முன்னேற்றம் அடைந்தவர்கள், ஒன்றுமில்லை என்றால் தரித்திரமானவர்கள். இப்படிப்பட்ட நிலைமை பெங்காலி இன மக்கள் அதை அவர்கள் நிர்ணயிப்பார்கள். அவர்களுடைய முக்கிய உணவு மீன். அவர் கல்யாண வீட்டுக்கு போனாலும் மீன் இல்லாத சாப்பாடே இருக்காது. எல்லா குழம்புலையும் மீன் போட்டிருப்பாங்க, அவியல் கூட்டுக்குள்ளேயும் மீன் போட்டு செய்வாங்க. இது அவர்களுடைய முக்கிய உணவாக அவர்கள் உட்கொண்டு வருகிறார்கள். அதே நேரத்தில் இந்த சந்தாலி மக்களை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் இவர்கள் எளிதாக சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்வார்கள். அது மட்டுமல்ல, இவர்கள் போதைப் பொருட்களுக்கு அடிமைப்பட்டவர்கள். இவர்களுடைய தெய்வங்கள் ஆகிய மாராங்குரு, சரணாதரம், இப்படிப்பட்ட ஆதிவாசி தெய்வங்களை இவர்கள் வழிவிடுவார்கள். ஒருவர் கிராமத்துக்கு சென்றோம் என்றால் அந்த கிராமத்து முச்சந்தியிலே இவர்கள் பலியிடுவதற்கான பலிபீடங்கள் காணப்படும். அந்த ஒரு கிராமத்தின் தலைவர் என்ன சொல்லுகிறாரோ அதை தான் அந்த மக்கள் கேட்க வேண்டும். அந்த தலைவர் கூறுவதை மீறி அந்த கிராம மக்கள் ஏதாவது செய்தார்கள் என்றால் அதன் முன்பதாக நின்று அவர் சொல்லுகிற அபராதத்தை செலுத்த வேண்டும். இல்லை என்று சொன்னால் அவர்கள் பலி செலுத்த வேண்டும். இல்லை என்று சொன்னால் அவர்களுடைய தெய்வங்களாக அந்த தெய்வங்கள் இவர்களை பகைத்து விடும், உங்களை தீண்டு விடும் என்று சொல்லி பயம் காட்டுவார்கள். அது மட்டுமல்ல, இந்த சந்தாலி மக்களுடைய ஒரு வாழ்க்கையிலே அவர்கள் காணப்படுகிற ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், சின்ன வயதிலே திருமணம் செய்து வைத்து விடுவார்கள். அதாவது நான் கூறின அவர்கள் போதைப் பொருட்களுக்கு அடிமைப்பட்டவர்கள் என்று சொல்லி அவர்கள் வீட்டில் இருக்கிற பெண்கள் சாராயம் காய்ச்சி வடித்து அந்த கிராமத்தின் எல்கை பகுதியிலே மாலை வேளையிலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால் ஒவ்வொரு கிராமத்தின் அந்த எல்கையிலே மாலை வேளையிலே பெண்கள் அமர்ந்திருந்து சாராயம் காய்த்து வடித்து அதை விற்று கொண்டு இருப்பார்கள். இது அவர்களுடைய ஒரு முக்கிய தொழிலாக காணப்படுகிறது. ஆண்கள் மது அருந்த வருவார்கள். மது அருந்த வரும்போது எந்த பெண் அவர்களுக்கு பிடித்திருக்கிறதோ அந்த பெண்ணை அவர்கள் இழுத்து சென்று திருமணம் செய்து கொள்ளலாம். இதை சமுதாயம் தடை செய்வதில்லை. இதை அவர்கள் சமுதாயம் ஏற்றுக்கொள்கிறது. எத்தனை திருமணம் வேண்டுமென்னாலும் பண்ணி கொள்ளலாம். அதுக்கு வயது வரம்பே கிடையாது. எங்க இடத்துல நீங்க ஸ்கூல்ல எல்லாம் போய் பார்த்தோம் என்று சொன்னால் கணவனும் மனைவியுமாக அவர்கள் ஸ்கூலுக்கு போவாங்க சைக்கிள்ல. அதாவது கணவன் 10வது வகுப்பு படித்து கொண்டிருப்பான், மனைவி 8வது வகுப்பு படித்து கொண்டிருப்பாள். இப்படி சின்ன வயதிலேயே அவர்கள் திருமணம் செய்து வைத்து விடுவார்கள். ஆனால் இப்படிப்பட்ட மக்கள் மத்தியிலே சுவிசேஷம் கடந்து சென்று இன்று அவர்கள் வாழ்க்கையில நல்ல முன்னேற்றங்களை நாம் காண முடிகிறது. இப்படி ஒரு சமுதாயத்தை நமது சங்கத்தின் மூலமாக சுவிசேஷத்தின் மூலமாக நாம் உருவாக்க முடிந்திருக்கிறது. எங்கள் முன்பதாக நிற்கிற இந்த மாணவிகள் எல்லா கலாச்சாரங்களும் இப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலிருந்து வந்தவர்கள் தான். இன்று நம்முடைய விடுதியிலே தங்கி படிக்கிறதுனாலே கர்த்தர் இவர்கள் வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை கர்த்தர் தந்துள்ளார். நான் ஒரு மாணவியை உங்களுக்கு நான் கூற ஆசைப்படுகிறேன். மாமோனி சொரேன் என்று சொல்லி 2வது நிற்கிற இந்த மாணவி 8வது வகுப்பு படிக்கும் போது நம்ம உலகமெங்கும் லாக்டவுன் ஸ்டார்ட் ஆனது. அப்போ எல்லாருக்கும் லீவுன்னு சொல்லி சொன்னோம். எப்போ ஸ்கூல் ஆரம்பிக்குமோ அப்போ வரலான்னு சொன்னோம். அப்போ அவள் தன்னுடைய படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லியிருக்கிறா, எனக்கு வீட்டுக்கு போக பயமாக இருக்குது. ஏன்னு சொன்னோன்னா என்னை எங்கள் வீட்டில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி அழுதுருக்கிறா. இதை நாங்கள் கேள்விப்பட்டு எல்லா பிள்ளைங்கிட்டையும் சொன்னோம், உங்கள் பேரண்ட்ஸ் கல்யாணத்துக்குன்னு பேசுனாங்கன்னா நோன்னு சொல்லிடுங்க, நீங்கள்லாம் நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் அட்வைஸ் பண்ணி அனுப்பினோம். அதையும் மீறி அவங்க வீட்டில் அவளுக்கு அந்த விடுமுறைக்கு போன இடத்துல திருமணத்துக்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்தாங்க. இதை நாங்கள் கேள்விப்பட்டு அவர்கள் பெற்றோரை சந்தித்து அவளை படிக்க விடுங்கன்னு சொன்னதுனால இன்னைக்கு அவ 10வது வகுப்பு நம்ம விடுதியிலே தங்கி பரீட்சை எழுதும்படியாக கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இப்படியாக ஒவ்வொரு பிள்ளைங்க வாழ்க்கையிலுமே ஒவ்வொரு காரியங்கள் காணப்பட்டு வருகிறது. அதாவது நான் ஒன்று சொல்லுகிறேன், சுவிசேஷம் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை தந்துள்ளது. நம்ம விடுதியில படித்த மாணவர்கள் பிடிஹெச் பட்டம் பெற்று நம்ம கிட்டேயே அவங்க மிஷனரியா ஃபீல்டு இன்சார்ஜா அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்ம விடுதியில படித்த மாணவிகள் பெங்களூர்
பெங்களூரில் நர்சிங் படித்து நம்ம மருத்துவத்துறையில் அவங்க நர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, நம்ம விடுதியில் படித்த மாணவர்கள் நம்மக்கிட்டேயே அவர்கள் மிஷினரிகளாக, இந்த சகோதரன் சொன்னேன் என்றால் இவர் நம்ம விடுதியிலே பண்ணி நாங்கள் மிகவும் வைராக்கியத்தோடு நாங்கள் ஜெபித்து செயல்பட்டோம். தேவன் அந்த காரியத்தை வாய்க்க செய்தார். நாங்கள் ஏசப்பாட்ட கேட்டது 100 ஆலயங்கள், ஆனால் ஏசப்பா எங்களுக்கு கொடுத்தது 104 ஆலயங்கள். வெஸ்ட் பெங்கால் முழுவதுமாக மெதினிப்பூர்ல இருந்து அந்த பங்களாதேஷ் பார்டர், நேபாள் பார்டர், பூட்டான் பார்டர், அனைத்து அண்டை தேசங்களாக எல்லா எல்கைகளிலுமே நாங்கள் ஆலயங்களை கட்டி விசுவாசிகளை உருவாக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்துள்ளார். நாங்கள் கேட்டது 10,000 விசுவாசிகள், ஆனால் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்தது 11,500 விசுவாசிகளை தந்தார். இப்பொழுது அதை ஒரு திருமண்டலமாக மாற்றுவதற்கு நாங்கள் வரும் நாட்களில் அந்த காரியங்கள் நிறைவேற்றப்படும்படியாக நாங்கள் ஜெபித்து செயல்பட்டு வருகிறோம். 2017 வருடத்தில் நாங்கள் ஒரு இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல், கர்த்தர் கொடுத்த தரிசனத்தின்படி அந்த ஸ்கூல் ஒன்றை நாங்கள் ஆரம்பிக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். முதலாவது அற்பமாக ஆரம்பிக்கப்பட்ட அந்த பள்ளியில் 2வது வகுப்பு வரை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். 100 மாணவர்களோடு நாங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் ஒவ்வொரு வருடமும் நாங்கள் ஒவ்வொரு கிளாஸை நாங்கள் கூட்டி இப்பொழுது 7வது வகுப்பு நடைபெறும்படியாகவும் 425 மாணவ செல்வங்கள் அதில் கல்வி பயிலும்படியாகவும் கர்த்தர் கிருபை செய்துள்ளார். இதில் பல தரப்பட்ட மாணவ செல்வங்கள் அதில் கல்வி கற்று வருகிறார்கள். இந்த கல்வி பணியின் மூலமாக